மதுரை தமிழ் கலாச்சாரத்தின் உயிர், ஆன்மீகத்தின் ஆதாரம், வரலாற்றின் மறைக்க முடியாத தாளாகவும் திகழுது தமிழ்நாட்டோட மிக பழமையான நகரம். இது தமிழ் இலக்கியங்கள், இராஜராஜ சோழன், பாண்டியர் சாம்ராஜ்யம், முஸ்லீம் ஆட்சி, நாயக்கர் பெருமை, பிரிட்டிஷ் கால ஆட்சிகள்னு ஏராளமான மாற்றம் வளர்ச்சியும் கண்டு வளர்ந்த நகரம். மதுரையோட வரலாறு 5000 மேலானது. அதெல்லாம் சொன்னா புரியாது. சங்க காலம் கிமு 500 கிபி 300 மதுரை நகரத்துல 3 தமிழ்ச் சங்கங்கள் இருந்துச்சு. முதலாம், இரண்டாம், மூன்றாம் சங்கம் மையமாக இருந்துச்சு. அகத்திணை, புறத்திணை, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு போன்ற சங்க இலக்கியங்கள் எல்லாமே மதுரையை அடிப்படையாகக் கொண்டே உருவாச்சு. தொல்காப்பியம், திருக்குறள், மணிமேகலை, சிலப்பதிகாரம் இந்த நூல்கள்ல மதுரையோட வரலாறு இருக்கு. மதுரை ஒரு நீதி நட்பு கோட்டைய போல பெருமைப்படுது. மதுரை பாண்டியர் இராச்சியத்தின் தலைநகரம். பாண்டிய மன்னருங்க கல்வி அப்புறம் கலைக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மதுரையோட ராஜா நெடுஞ்செழியன், மாரவர்மன், சுந்தரபாண்டியன், ஊலாக முதலியார் இவங்க தான் தமிழுக்கு அடிக்கல் போட்டாங்க. பல்வேறு சமயங்களை மதுரை வரவேத்துச்சு. அது சைவம், வைணவம், ஜைனம், பௌத்தம் இது எல்லாமே சமமா வளர்ந்துச்சு. 13ஆம் நூற்றாண்டுல பாண்டிய அரசுக்கு அப்புறம் தில்லி சுல்தான், முஸ்லிம் ராஜாங்க மதுரையை ஆட்சி நடத்தினாங்க. மதுரை சுல்தானேட்னு 1335 முதல் 1378 வரை ஒரு தனித்துவமான முஸ்லிம் அரசாக இருந்துச்சு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை இழிவு பண்ணதா, சில கடுமையான சமய தாக்கங்கள் நடந்ததா வரலாறு சொல்லுது. மதுரையோட மறுமலர்ச்சி காலம் நாயக்கர் ஆட்சி காலம். திருமலை நாயக்கர் 1623 1659 முக்கியமான நாயக்க மன்னர் ஆவார். இவர் திருமலை நாயக்க மாளிகையை கட்டினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் தற்போதைய கலாகட்டும் கோபுரங்கள், மண்டபங்கள், வாசல்கள் அனைத்தும் நாயக்கர் காலத்தில் உருவானவை. நாயக்கர் ஆட்சி தமிழ், தெலுங்கு கலாச்சாரங்களை ஒன்றிணைத்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மதுரை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு வந்தது. மதுரை கோயில் நிலங்களின் ஒதுக்கீடு, வருமான வரிகள் மற்றும் ஆட்சி திட்டங்களில் மாற்றங்களை கண்டது. முதலாவது இந்திய விடுதலைப் போரில் 1957 மதுரை முக்கிய பங்கு வகிக்கவில்லை என்றாலும், பின்னாள்களில் தேசியவாத இயக்கங்களில் மதுரை நகரும் மாணவர்களும்